இன்றைய தினம் ஊழல் எதிர்ப்பு சட்டம் மூலம் மற்றும் குற்றச் செயல்களுக்கும் பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்ட மூலங்களுக்கு கீழே இன்றைய தினம் உரையாற்றுகின்ற இந்த வாய்ப்புக்கு நன்றிகள். மிக முக்கியமாக இந்த நாட்டிலே இந்த ஊழல் எதிர்ப்பு சட்ட மூலம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகின்றது. குறிப்பாக இந்த நாடு ஊழலிலே தோய்ந்து போயிருக்கிற நாடு. உலகத்திலே அளவீடுகள் செய்யப்பட்ட நாடுகளுக்குள் ஊழலே அதிகமாக தோய்ந்து போயிருக்கிற நாடுகளில் இலங்கையும் ஒரு முக்கியத்துவமான இடத்தை வகிக்கிறது என்பதைத்தான் கடந்த காலங்களில் நடைபெற்ற இந்த நாட்டினுடைய மிகப்பெரிய ஊழல் நடவடிக்கைகள் துலாம்பரமாக எடுத்து காட்டுகிறது. இங்கே இந்த நாட்டிலே சீனியிலே ஊழல் நடைபெற்றது, தேங்காய் எண்ணெயிலே ஊழல் நடைபெற்றது, மத்திய வங்கியிலே ஊழல் நடைபெற்றது. ஆனால் இன்று அந்த ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட எல்லாரும் சுதந்திரமாக வெளியிலே திரிகிறார்கள். யாரும் அவர்களை கைது செய்ததில்லை அல்லது அவர்களுக்கு ஏதாவது தண்டனை வழங்கப்பட்டதும் இல்லை. அவர்களை இந்த நாட்டிலே ஏதாவது ஒரு தண்டனை கோவைக்குள் கொண்டு வந்ததாகவும் இல்லை. ஆனால் இந்த நாட்டிலே ஊழல் செய்தவர்கள் மீண்டும் மீண்டும் தலைவர்களாக சுதந்திர மனிதர்களாக இங்கே வாழ்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நான் இன்னும் ஒரு முக்கியமான விடயம், தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலே நடைபெற்ற யுத்தம் 2009 முடிவுக்கு கொண்டு வரப்படுகிற பொழுது தமிழீழ விடுதலை புலிகளால் நடாத்தப்பட்ட தமிழ் மக்களுடைய ஒரே ஒரு மூலாதாரமான வங்கியாக இருந்த தமிழீழ வைப்பகத்திலே தமிழர்கள் பல பேர் நிறைந்தளவான தங்க நகைகளை அடகு வைத்திருந்தார்கள். அவர்கள் நிறைந்தளவான பணங்களை வைப்பு செய்திருந்தார்கள். அந்த வைப்பு செய்யப்பட்ட பணங்கள் தான் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை அல்லது ஆவணங்கள் இல்லை என்றாலும் அங்கே அடகு வைக்கப்பட்ட நகைகளை தானே எடுத்து இந்த அரசாங்கத்திடம் ஒப்படைத்திருக்கிறேன் என்று ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் இந்த சபையிலும் குறிப்பிட்டிருக்கிறார், பல இடங்களிலே அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நகைகளுக்கு என்ன நடந்தது? தமிழ் மக்கள் தமிழீழ வைப்பகத்திலே வைத்த நகை, அவர்களிடம் அடகுச்சீட்டுகள் உண்டு. அவர்கள் அந்த அடகுச்சீட்டுகளின் மூலம் தாங்கள் வைத்த நகைக்கான ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய நகைகளை அரசாங்கம் அப்பொழுது இருந்த மஹிந்த ராஜபக்ச குடும்பம், குறிப்பாக பாதுகாப்புத்துறை செயலாளராக இருந்த முன்னாள் ஜனாதிபதியுமான கோட்டபாய ராஜபக்ச அவர்களுடைய சொந்த வைப்பிலே இந்த நகைகள், இந்த பணங்கள் எடுக்கப்பட்டதாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா மிக வெளிப்படையாகவே சொல்லியிருந்தார். ஆனால் இன்று வரை அந்த மக்கள் தங்களுடைய நகைகள் கிடைக்காமல், தங்களுடைய பணம் கிடைக்காமல் அவர்கள் இன்றும் காத்திருக்கிறார்கள், தங்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் என்ற ஆவலோடு. ஆகவே இந்த நாட்டில் இந்த ஊழலுக்கு என்ன நியாயம்? யார் இதனை விசாரிக்க போகிறீர்கள்? இதற்கு என்ன விசாரணை கிடைக்கும்? இந்த நாட்டில் விசாரணை இருக்காது, இதுக்கு நடக்காது. மத்திய வங்கியிலே நடைபெற்ற பிணைமுறி ஊழல் என்பது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஊழல். உலகத்திலே எங்கேயும் இல்லாத அளவுக்கு, எந்த நாட்டிலும் அடிக்கப்படாத ஒரு கொள்ளை இந்த நாட்டிலே மத்திய வங்கியிலே கொள்ளையடிக்கப்பட்டது. ஆனால் இன்று கொள்ளையடித்தவர்கள் எல்லாம் பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே அவர்கள் ஓடி உலாவி திரிகிறார்கள். ஆனால் பலர் வெளிநாடுகளிலே ஒளித்திருக்கிறார்கள். இந்த நாடு இதுவரை அவர்கள் மீது ஏதாவது நடவடிக்கை எடுத்ததா? யாரையாவது கைது செய்ததா? அல்லது ஏற்கனவே தங்க நகை விடய தொடர்பிலே யாரையாவது இந்த நாடு கைது செய்ததா? இவையெல்லாம் இந்த நாட்டிலே நடந்து முடிந்திருக்கிறது. ஆனால் யாரும் கைது செய்யப்படவில்லை. அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தெருக்களிலே நிற்கிறார்கள். அதே போலதான் இங்கே நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இன்னும் ஒரு விடயம் நடைபெறுகின்றது. தமிழர் புனர்வாழ்வு கழகம், TRO என்கிற தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய பெருமளவான நிதி இலங்கையினுடைய வங்கிகளிலே வைப்பு செய்யப்பட்டிருந்தது, கோடிக்கணக்கான காசுகள். ஆனால் அந்த நிதியை அரசாங்கம் சுவீகரித்துக் கொண்டது. அதை தமிழ் மக்களுடைய சொத்துக்களாக அல்லது அவர்களுடைய நிதியாக அதனை அவர்களிடம் ஒப்படைக்கவும் இல்லை. அது தொடர்பான எந்த விளக்கங்களை இதுவரை இந்த அரசாங்கம் வெளியிடவும் இல்லை. அந்த பணங்களுக்கு என்ன நடந்தது? தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய காசுக்கு என்ன நடந்தது? தமிழீழ வைப்பகத்திலே வைக்கப்பட்ட நகைகளுக்கு என்ன நடந்தது? நீங்கள் கோடி கோடியாக கொள்ளையடித்த விடுதலை புலியுடைய சொத்துக்களுக்கு என்ன நடந்தது? குமரன் பத்மநாதனை கைது செய்து அவருக்கூடாக இருந்த சொத்துக்களை இந்த அரசாங்கத்தில் இருந்தவர்கள் கொள்ளையடித்து அந்த பணத்துக்கு என்ன நடந்தது? இதை விசாரியுங்கள். முதல்ல இந்த நாட்டில் இதற்கான நீதி விசாரணையை கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தால் இந்த நாட்டினுடைய ஊழல் இல்லாமல் போகும். இன்றைக்கும் உகாண்டாவிலும் பல நாடுகளிலும் இந்த நாட்டினுடைய முன்னாள் ராஜபக்ச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல முதலீடுகளை செய்திருக்கிறார்கள். அவருடைய பணங்கள் இந்த நாடுகளிலே முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஏன் அந்த நாடுகளில் அந்த பணம் எவ்வாறு முதலீடு செய்யப்பட்டது? எந்த வழியிலே அங்கு சென்றது? எவ்வளவு ரூபாக்கள், எவ்வளவு தங்கம் இந்த நாடுகளில், வெளிநாடுகளிலே இந்த குடும்பங்களால் முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உங்களால் உறுதிப்படுத்த முடியுமா? ஆனால் முடியாது. பிறகு ஊழலுக்கு ஒரு சட்டம், அதற்கு ஒரு விவாதம்,
அதற்கு நிறைவேற்றுவது இவ்வாறெல்லாம் கொண்டு வந்து காலத்தை இழுத்தடித்து ஒரு கண்துடைப்பு செய்கின்ற நடவடிக்கையாகவே இந்த சபையினுடைய தொடர் நடவடிக்கைகள் சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இங்கே நான் குறிப்பிட விரும்புவது இந்த காணாமல் போனவர்கள் மற்றும் குற்றச் செயல்களுக்கும் பலியாக்கப்பட்டோருக்குமான சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் மூலம் இந்த குற்றச்சாட்டுகள் பல பேரிடந்தது. பலர் கொல்லப்பட்டார்கள். இந்த மண்ணிலே ஜோசப் பெர்ராசிங்கம் கொல்லப்பட்ட பொழுது இன்னும் விசாரணை கிடப்பில் இருக்கிறது, நீதி கிடைக்கவில்லை. மாமனிதர் ரவராஜ், மாமனிதர் ஜோசப் பெர்ராசிங்கம் இவருடைய கொலைகளுக்கு இந்த நாளில் நீதி கிடைத்ததா? குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டார்களா? ஆனால் மிரிசுவில் படுகொலையிலே ஈடுபட்டவர் என்ற உறுப்பினர் அவர்களே, அதிலே வீரகேசரி பத்திரிகையினுடைய ரோபர்ட் ஆண்டனி என்கிற ஊடகவியலாளர் விஜயதாச ராஜபக்ச இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சரிடம் கேட்ட கேள்விகளுக்கு அவர் சொல்லுகிறார், இங்கே காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் போராட்டம் அரசியல் சதியில் தூண்டப்பட்டுள்ளது. காணாமல் ஆக்கப்பட்ட மக்கள் உண்மை கையளிக்கப்பட்டார்கள், கண்கண்ட சாட்சியமாக ஒப்படைக்கப்பட்டார்கள். ஓமந்தையிலே வைத்து ஒலிபெருக்கி மூலம் அறிவிக்கப்பட்டு நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களை பதிவு செய்து விட்டு விடுகிறோம், உடனடியாக ஒப்படைக்கிறோம் என்று சொல்லி அவர்களை கூப்பிட்டார்கள். அவர்கள் அங்கே சென்றார்கள். அரசாங்கத்தை நம்பி, அரச படைகளை நம்பி அங்கிருந்த பலர் நாங்கள் விடுதலை புலிகளிலே ஒரு நாள் இருந்தால் கூட வாருங்கள் என்று அழைத்தார்கள். அவர்கள் சென்று தங்களை அந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டார்கள். ஆனால் இன்று வரை அவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களாகவே இருக்கிறார்கள். தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவிமார், தங்களுடைய பிள்ளைகளை ஒப்படைத்த பெற்றோர்கள் இன்றும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இந்த நாட்டில் என்ன நீதி? ஏன் நீங்கள் இந்த சட்டமூலத்தை கொண்டு வருகிறீர்கள்? குற்றச் செயல்களுக்கும் பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் சட்டமூலம், இந்த சட்டமூலம் என்ன நியாயத்தை தரப்போகிறது? இந்த பத்திரிகையிலே வீரகேசரியிலே விஜயதாச ராஜபக்ச கொடுத்த இன்டர்வியூ, அவருடைய நேர்முகம் மிக மோசமானது. அவர் எந்த உலகத்தில் இருக்கிறார் என்று அவருக்கே தெரியாது. ஆனால் அவர் கண்ணை மூடிக்கொண்டு பூனை பால் குடிப்பது போல அவர் மிகப்பெரிய பொய்யை, காணாமல் ஆக்கப்பட்டவருடைய போராட்டம் என்பது அரசியல் சக்திகளுடைய சதித்திட்டம் என்று மிகவும் ஒரு கீழ்த்தரமாக மறைத்து, உண்மையை மறைத்து இந்த செய்தியை அவர் வெளியிடுகின்றார். இது ஒரு மிக மோசமானது. இதனை விட அவர் சொல்லுவது இன்னும் வினோதமானது. தமிழர்கள் அதிகார பகிர்வை கோரவில்லை. இதே ரோபர்ட் ஆண்டனிக்கு, இதே வீரகேசரி பத்திரிகை 25/2023 ஜூன் 25, 2023 ஞாயிற்றுக்கிழமை அவர் கொடுக்கின்ற பத்திரிகை பேட்டியிலே சொல்லுகிறார், நாங்கள் தமிழர்கள் அதிகார பகிர்வை கோரவில்லை. நாங்கள் அதிகார பகிர்வை கோர இல்லை. தமிழன் தாரீங்களா? வாக்கெடுப்பு நடத்தலாம். வடக்கு கிழக்கில் நீங்கள் தமிழர்கள் அதிகார பகிர்வை விரும்புகிறார்களா அல்லது இந்த நாட்டோடு இணைந்திருக்க விரும்புகிறார்களா? தனியாக சென்று தமிழர்கள் ஒரு சுதந்திர நாடாக வாழ விரும்புகிறார்களா என்பதற்காக நீங்கள் ஒரு வாக்கெடுப்புக்கு தயாரா? இவ்வளவு அநியாயங்கள் நடந்தது. எங்களுடைய நகைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது, எங்களுடைய உறவினர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், உயிரோடு ஒப்படைத்தவர்கள் இன்றையும் காணாமல் போயிருக்கிறார்கள், எங்களுடைய சொத்துக்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, நிலங்கள் தொடர்ந்து பறிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே இந்த சிங்கள ஸ்ரீலங்கா அரசோடு ஒரு இன அழிப்பு செய்யப்பட்ட, இதே அரசால் இன அழிப்பு செய்யப்பட்ட தமிழர்கள் தொடர்ந்தும் சேர்ந்திருக்க முடியுமா இல்லையா என்பதை தீர்மானிப்பதற்கு இந்த நாட்டினுடைய நீதி அமைச்சர் ராஜபக்ச அவர்கள் இந்த வாக்கெடுப்பை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறாரா? அதிகார பகிர்வை ஏற்கவில்லை என்று அவருடைய கனவுலகத்து செய்தியாக இருந்தால், அவர் கனவு கண்டு எழும்பி வந்து கதைப்பவராக இருந்தால், அவர் அந்த பொருசன வாக்கெடுப்புக்கு தயாராக இருக்கிறாரா? ஆகவேதான் நாங்கள் இந்த இடத்திலே குறிப்பிடுகிறோம், காலங்களை இழுத்தடித்து மிக இனவாதமாக எதுவுமே இந்த நாட்டிலே இல்லை என்பது போல வெளிப்பூச்சாண்டி காட்டுகின்ற அமைச்சர்களும், அதனை இந்த நாட்டிலே மறைக்க முயலுகின்ற இனவாதிகளும் இருக்கும் வரை இந்த நாடு ஒருபோதும் முன்னேறப் போவதில்லை. மேதானந்த தேரர் சொல்லுகிறார், தமிழர்கள் இங்கே வந்தவர் குடிகள், தமிழர்கள் இங்கே இருந்தவர்கள் அல்ல என்று. மேதானந்த தேரர் அவர்களுக்கு நான் இந்த உயர்ந்த சபையினூடாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன், 1958ஆம் ஆண்டிலே இலங்கை ஒரு முத்திரையை வெளியிட்டிருந்தது. அந்த முத்திரையிலே விஜயனுடைய வருகையை அடையாளப்படுத்துகின்ற முத்திரையாக அந்த முத்திரை வெளியீடு நடைபெற்றது. காரணம், விஜயனும் தோழர்களும் இலங்கைக்கு வந்தார்கள். அவர்கள் வருகிற பொழுது இந்த நாட்டிலே தமிழர்கள் நாகர்களாக, இயக்கர்களாக இங்கே வாழ்ந்தார்கள் என்பதை பல்லாண்டுகளுக்கு முதல் நடந்த ஒரு சம்பவத்தை 58ஆம் ஆண்டிலே ஒரு முத்திரை வெளியீட்டின் மூலமாக இலங்கை ஏற்றுக்கொண்டது. ஆகவே இலங்கையில் இருந்த பூர்வீக குடிகள், பஞ்ச ஈச்சரங்கள் வைத்து வாழ்ந்த ஒரு இனம் தமிழினம். இந்த தமிழினம் தன்னுடைய சொந்த இடத்திலே வாழ்ந்த தன்னுடைய பூர்வீக நிலத்தை
இந்த மேதானந்த தேரர் என்கிற ஒரு பௌத்த பேரினவாத சிந்தனையோடு இருக்கிற துறவி மிக மோசமாக பதிவிடுகின்றார். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் இந்த நாட்டினுடைய சொந்தக்காரர்கள். தமிழர்கள் தான் ஈழத்து மண்ணினுடைய முதல் குடிகள். இன்றைக்கும் புலனறுவையிலும் அல்லது நீங்கள் இலங்கையினுடைய பல பாகங்களிலும், கௌதாரி முனையிலும், யாழ்ப்பாணத்திலும், கொழும்பினுடைய பல இடங்களிலும் பாருங்கள், நீங்கள் தமிழர்கள் வாழ்ந்ததுக்கான அடையாளம் நாக படங்களோடு சேர்ந்த நாகருடைய வாழ்க்கை முறை, அவருடைய வரலாற்றுக்கள் கிட்டத்தட்ட 27,000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட வரலாற்று பின்னணியை கொண்ட தமிழினத்தினுடைய அடையாளங்களை பல்வேறுபட்ட ஆய்வாளர்களும் குறிப்பிடுகின்றார்கள். இந்தியாவினுடைய பிரபல ஆய்வாளர் ராஜேந்திரன் அவர்கள், இந்தியாவில் இருக்கின்ற தொல்லியல் ஆய்வாளர் ராஜேந்திரன், அவர் மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர். அவர் கூட அண்மையிலே குறிப்பிடுகின்றார், இந்திரா காந்தி அவர்கள் இந்தியாவிலே இறப்பதற்கு சில நாட்களுக்கு முதல் இந்திய நாடாளுமன்றத்திலே ஈழத்தமிழர்கள் நாகர்களாகவும் இயக்கர்களாகவும் தமிழர்கள் இலங்கையிலே முதல் தோன்றிய குடிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை இந்திரா காந்தி பாராளுமன்றத்தில் பேசியதாக ஆய்வாளர் ராஜேந்திரன் குறிப்பிடுகின்றார். வரலாற்றை மறைக்காதீர்கள், வரலாற்றை திணிக்காதீர்கள், இது வரலாற்றின் உண்மைகள். இந்த வரலாற்றுகளை மறைத்து நீங்கள் தமிழர்களை ஒரு வந்தவர் குடிகளாக பார்க்க மேதானந்த தேரர் போன்றவருடைய கருத்துக்களை இந்த நாடு உள்வாங்கி மீண்டும் மீண்டும் ஒரு இனவாத சகதிக்குள் உங்களை வைத்திருக்காதீர்கள். தயவு செய்து அதில் வெளியில் வாருங்கள். இந்த நாடு உருப்பட வேண்டுமானால் முதல்ல இந்த நாட்டிலே 2 தேசிய இனங்கள் உண்டு. தமிழர்கள் அடிப்படையில் பூர்வீகமாக இந்த மண்ணிலே தோன்றி வளர்ந்த ஒரு தேசிய இனம். அவர்களுக்கான பாரம்பரியம், மொழி அடையாளம், உலகத்திலே இருக்கின்ற செம்மொழிகளில் ஒரு மொழியாக இருக்கிற தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட இனம். அந்த தமிழ் மொழியை அடிப்படையாக கொண்ட தன்னுடைய கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களோடு வாழுகின்ற தமிழினம். நாங்கள் அதே போல் உங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சிங்கள மொழியையும் சிங்கள பௌத்தத்தையும் நாங்கள் உங்களுடைய இனத்தையும் நாங்கள் உங்களுடைய சகவாழ்வையும் நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் நீங்கள் எங்களை பறித்து எங்களை அனாதைகளாக்கி நாங்கள் ஏதுமற்றவர்களாக இந்த மண்ணுக்கு சொந்தமில்லாதவர்களாக எங்களை மாற்றி நீங்கள் உங்களை அடையாளப்படுத்த முனைவது மிக மோசமான ஒரு இன அழிப்பு என்பதை நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, விஜயதாச ராஜபக்ச அவர்களுடைய இந்த செய்தி கூட இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் அவர் இன்னும் ஒரு சரியான பாதைக்கு வரவில்லை. இவ்வளவு நடந்து, இத்தனை இழப்புகள் நடந்து, இத்தனை 1000 பேர் இந்த மண்ணிலே கொல்லப்பட்டு, இந்த மக்களுடைய அகதி வாழ்க்கை, இந்த நாடு பொருளாதாரத்தில் இவ்வளவு வீழ்ச்சியுற்று கடனுக்காக கைகட்டி நிற்கின்ற நேரத்தில் கூட இந்த நாட்டினுடைய நீதியை நிலைநாட்டுவேன் என்று சொல்லுகின்ற நீதித்துறை அமைச்சர் சரியான முறையில் ஒரு செய்தியை சொல்ல நீதியாக நடக்க தெரியாத ஒருவர், நீதி தெரியாத ஒருவர் இந்த நாட்டின் நீதி அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது இந்த நாட்டினுடைய துர்லபம், இந்த நாட்டினுடைய பெரிய துர்பாக்கியம், இந்த நாட்டுக்கு இருக்கிற மிக மோசமான ஒரு விளைவு. முதல்ல அவர்களை திருத்துங்கள். இந்த இனவாத சிந்தனைகளிலிருந்து இந்த அமைச்சர்களை வெளியிலே வர செய்யுங்கள். நான் இந்த நாட்டினுடைய தலைவர்கள் அமைச்சர்களை சொல்லுகிறேன், உங்களுடைய மனங்களிலே கூறுணர்வுகளை, உங்களுடைய மனங்களிலே இன ஒற்றுமைகளை, உங்களுடைய மனங்களிலே இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனைய இனங்களுடைய சகவாழ்வை மதிக்க பழகுங்கள். நீங்கள் இந்த வரலாற்றை உணர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் இங்கு அதிகார பரவலாக்களை யார் கேட்கிறார்கள், அல்லது யார் எதை கேட்கிறார்கள், யார் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள், இதனை எல்லாம் ஒரு பூச்சாண்டியாக நக்கல் நையாண்டியாக நீங்கள் காட்ட முனைவது மிக மோசமானது. ஆகவேதான் கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, நாங்கள் தொடர்ந்தும் இந்த இடத்திலே பல தடவைகள் இந்த விடயங்களை முன்வைத்திருக்கிறோம், பல தடவைகள் இந்த விடயங்களை முன் சொல்லி இருக்கிறோம். ஆனால் இதனை சரியாக இந்த நாடு இன்னும் உணர தலைப்படவில்லை. நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய குருந்தூர் மலையில் நீதியரசர் நேரடியாக சென்று அந்த இடங்களை பார்வையிட்டிருக்கிறார். அங்கே இருந்த ஆதிசிவன் ஆலயம் உடைக்கப்பட்டு அழிக்கப்பட்டு அந்த இடத்திலே ஒரு புதிய கல்வெட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே தினக்குரல் பத்திரிகை அதனை மிக தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறது. கல்வெட்டுகளோடு படங்களோடு தினக்குரல் பத்திரிகை அந்த செய்தியையே சொல்லி இருக்கிறது. பாருங்கள் கௌரவ உறுப்பினர் அவர்களே, இவ்வாறு இருக்கின்ற இந்த கல்வெட்டு எப்படி வந்தது, இந்த நாட்டுக்குள் இந்த கல்வெட்டு எப்படி வந்தது? நாங்கள் ஆரம்பத்திலே புத்த விகாரை அமைக்க முதல் ஒரு பிக்கு சென்று அந்த இடத்தை பறிக்க முனைந்த பொழுது நான் நேரடியாக சென்றிருந்தேன். கௌரவ நிர்மல்நாதன் இங்கே அருகில் இருக்கிறார், அவரோடு சென்றிருந்தேன். நான் அந்த இடங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அங்கே இருந்த ஆதிசிவனுக்கு நாங்கள் வணக்கம் செலுத்தி இருந்தோம். அங்கே இருந்த சிவனாலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டதை பார்த்திருந்தோம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து இன்று ஒரு பெரிய விகாரை கட்டப்பட்டு அந்த விகாரை கட்டப்பட்டதுக்கு அடையாளமாக அந்த இடத்திலே ஒரு கல்வெட்டுக்களை காட்ட முனைகின்ற மிக மோசமான காரியங்களை இந்த அரசாங்கத்தினுடைய அமைச்சர்களும்
அதற்கு துணையாக இருக்கின்ற இராணுவம் மற்றும் பௌத்த சாசன அமைச்சை சேர்ந்தவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் மிக மோசமானது, விந்தையானதும் கூட. குறிப்பாக இந்த விகாரை கட்டுவதற்கு ஒரு பௌத்த அமைப்பு நிதி பங்களிப்பு செய்திருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பல தேரர்கள் அந்த இடத்துக்கு சென்று வருகிறார்கள். கட்டுமானங்களை சீமெந்து கற்களை அறுத்து அங்கே அதற்கு செங்கல் துகள்களை பூசி அதனை கட்டுமானமாக செய்திருக்கிறார்கள். ஆனால் செய்துவிட்டு வெளியிலே சொல்கிறார்கள் இது ஒரு பழைய செங்கல், இது 4000 ஆண்டு செங்கல், கண்ணாலே நாங்கள் கண்டோம். அங்கே அறுக்கப்பட்ட சீமெந்து தூண்களை, புதிதாக அறுக்கப்பட்ட கற்களை கண்ணாலே நான் சார்ஜ் திருவல்லாதன் எம்பி இங்கே இருக்கிறார்கள், நாங்கள் மக்களுடைய பிரதிநிதிகள் கண்ணாலே நேரடியாக கண்டிருந்தோம். சீமெந்து கற்களை கிரவலுக்கு மேலே அறுத்து அந்த கிரவலை பழைய கல்லு போல காட்டி அங்கே இருந்த பாசி தண்ணீர்களை ஊற்றி அதனை ஒரு பழைய விகாரை போல மிகவும் அந்த பழைய தொல்பொருளாக காட்டுவதற்காக அந்த திணைக்களமும் இராணுவத்தினரும் படைகளை வைத்து அரசாங்கமும் இந்த போலி வேலையை செய்தது என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்டில் நியாயம் சத்தியம் இருக்கிறது என்றால் நீங்கள் யுனெஸ்கோவை அழையுங்கள், தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்களை அழையுங்கள், இந்த கற்களை பரிசீலனை செய்யுங்கள். அவர்கள் வைத்த இந்த பட்டோலைகளை, அவர்கள் வைத்த இந்த இங்கே தினக்குரல் பத்திரிகையிலே குறிப்பிட்டது போல அந்த ஆவணம் உண்மையானதானா என்றால், சரியானது என்று அரசாங்கம் சொல்லுகிறது என்றால், நீங்கள் முதலிலே அந்த கற்கள் சரியானவை, அது சரியாகத்தான் இருக்கிறது, பல்லாண்டு வரலாற்றை கொண்டது என்று சொல்வதற்கு யுனெஸ்கோவை அழையுங்கள், உலகத்திலே இருக்கின்ற சாட்சிக்குரிய ஆய்வாளர்களை அழையுங்கள், அவர்கள் சொல்லட்டும், நீதி சொல்லட்டும், இந்த நாட்டுக்கு நீதி கிடைக்கட்டும். கிடைத்தால் ஒரு பேர்ல் கப்பலுக்கு சிங்கப்பூரில் நீங்கள் நீதிமன்றத்தை நாட முடியும். நடந்த இனப்படுகொலைக்கும் இங்கே நடந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கும் ஏன் ஒரு சர்வதேச நீதிமன்றத்தை நாட முடியாது? ஏன் இந்த விடயங்களுக்கு யுனெஸ்கோ தலையிட முடியாது? ஆகவே நான் இந்த உயர்ந்த சபையினூடாக உலகத்திலே இருக்கின்ற மனச்சாட்சி உள்ள அமைப்புகளையும் மனித உரிமை அமைப்புகளையும் யுனெஸ்கோ போன்ற அமைப்புகளையும் நான் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அழிக்கப்படுகிறோம், தொடர்ந்தும் நாங்கள் எங்களுடைய கலாச்சார பண்பாட்டு நில ரீதியாக அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகவே எங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு உலகம் உங்கள் கண்களை திறவுங்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். බොහොම ස්තුතියි ගරු ගුණතිලක රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට මිනිත්තු 10ක කාලයක් තියෙනවා. මූලාසනයේ ඔබවන ගරු සභාපතිතුමියනි, දූෂණ විරෝධී පනත් කෙටුම්පත මම හිතන්නේ මේක හරි ජනතාව බලාපොරොත්තු වුණු පනතක්. අර බලලා ඉතියෙන් හරි මැටියෙන් හරි මීවාලනවා නම් ඒක තමයි ජනතාව බලාපොරොත්තු වෙන්නේ. ඒ නිසා අපි වරින් වර පහුගිය ආණ්ඩුවල මේ දූෂණ නාස්තිය වංචාව නවත්තන්න ක්‍රියා කළත් අපිට ඒක මදි කියලායි අපි විශ්වාස කරන්නේ. සමහර අපේ අය top 10 top 20 වගේ තෝරු මෝරු පිළිබඳ පහුගිය කාලේ කතා කරා. හැබැයි ඒ කතා කරපු